புனிதத்தில் வளர்வதற்கு பல வழிகள் உண்டு. நமக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னித்தது ஒரு வழி. காயம் குணப்படுத்த இயலாமல் இருக்கலாம், ஆழமாக இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி சகோதர மனப்பான்மையோடு அன்பினால் அவர்களை வழிநடத்தி திருத்துவதற்கு இன்றைய வாசகத்திலே இயேசு வழிகாட்டுகிறார். அன்பாய் சொல்லியும் கேட்கவில்லை என்றால் இன்னும் 2-3 பேர், இல்லை என்றால் திருச்சபை. அதுவும் இல்லை என்றால் அவர்கள் அவர்களையே கடவுளுடைய அருளிலிருந்து புறம் தள்ளிக் கொள்கிறார்கள் என்று அர்த்தம். அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இயேசுவின் பிள்ளைகள் நாம் சுட்டிக்காட்டுவதை விட நல்வழிக்கு அவர்களை திருப்பி கொண்டு வர சகோதர அன்போடு வழிநடத்த வேண்டும். இது ஒரு பயிற்சி, கடினம்தான். மனது காயப்பட்டிருக்கிற பொழுது அந்த வலிதான் மிஞ்சும், வேதனை இருக்கும். அல்லது சொல்லாலோ செயலாலோ நாம் காயப்பட்டிருந்தால் அதை நினைக்கும் போதெல்லாம் கோபம் வரலாம், வேதனை இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி கடவுள் அன்பு நம்மிடம் இருக்கிறது, கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்தால் புனிதத்தில் வளருவதற்கான இந்த வழியை நாம் கடைபிடிக்க ஆரம்பித்து விடுவோம். பயிற்சி தான், முயற்சி செய்து பார்ப்போம். இறைவனின் நன்றி வாழ்த்து பெறுவாராக.